Hello friends, welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் தாங்க. ஸ்கின் கேர் ரூட்டீன்ல நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணணும், எந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட், அப்புறம் எந்த ஆர்டர்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணணும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க so that உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, அதாவது ஏஜ் 18ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. ஹெல்த்தினா எப்படிமா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் வராது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைக் ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காகட்டும், இல்லைன்னா ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாகட்டும், ஆக்னே ஸ்கின் எல்லாம் வந்து உடனே வந்து லைக் போர்ஸ், பிரேக் அவுட்ஸ், பிம்பிள்ஸ், அதோட பிளாக் மார்க்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கும். அதே ட்ரை ஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் வந்து மாய்ஸ்சரைசிங் கிரீம் எதுவுமே ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணாம அவங்க ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆயிடும், ஃபிளேக்கியா இருக்கும், பார்க்கவே வந்து ஒரு மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சு வர மாதிரி இருக்கும். ட்ரை ஸ்கின் என்ன ஆகும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அடைவில் சீக்கிரமா முகத்துல வந்து சுருக்கம் விட ஆரம்பிக்கும். சுருக்கம் வந்தாலே நம்மள ஏஜை விட நம்ம ரொம்ப பெரியவங்களா தெரிய ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரூட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாவே இருக்கும். இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஏஜிங்கே ரொம்ப அழகா ஏஜ் ஆகுற மாதிரியே இருக்கும். ஸோ இது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ எந்த ஆர்டர்ல இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளென்சிங். கிளென்சிங்க்கு நம்ம எப்பவுமே சோப்பை விட ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோப்பை விட வந்து pH பேலன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹார்ஷான சோப்பை விட ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கின்னுக்கு உரிய ஃபேஸ் வாஷ் நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்க அழுக்கு, இம்பியூரிட்டிஸ், டர்ட்டி எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த கிளென்சர் யூஸ் பண்றோம். டெய்லி வந்து 2 டைம்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். காலையில நைட் நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஒரு புதிய ஸ்கின் வர்றதுக்கு 28 நாள் ஆகும். ஸோ நம்மளோட பழைய ஸ்கின் வந்து அதை வந்து அடைக்காம நல்லா ரிமூவ் பண்றதுக்கு எக்ஸ்ஃபாலியேட் பண்ணான்னா அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அப்புறம் பின்னாடி இருக்க புதிய ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் வந்து க்ளோயிங் சொல்லுவாங்க. ஸோ வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்க்ரப்பிங் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸ்க்ரப்பிங் அதுவும் உங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து மார்க்கெட்ல என்னென்ன ஒரு பிரைட்னிங் ஸ்க்ரப் ஆகட்டும், இல்லை வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரப் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது டோனிங். டோனிங் வந்து நீங்க ரெகுலரா வந்து எப்பப்ப ஃபேஸ் வாஷ் பண்றீங்களோ ரெகுலரா நீங்க அப்பப்ப வந்து கண்டிப்பா ஒரு டோனர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த டோனர் வந்து எதுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்களோட ஸ்கின்னோட pH பேலன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டிஸ்டார்டடா இருக்கும். அசிடிக் லெவல், ஆல்கலைன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரி நிலையில இருக்காது. ஸோ அந்த pH பேலன்ஸை வந்து சரி நிலை பண்றதுக்கு ஒரு டோனர் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த டோனர் ஸ்கின்ல இருக்க கிளென்சர்னால எடுக்க முடியாத இம்பியூரிட்டிஸ் இல்ல டர்ட் ஆகட்டும், அதையும் அந்த அழுக்கையும் வந்து எடுக்கிறதுக்கு இந்த டோனிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ டோனர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன், உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு டோனர் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல நிறைய டோனர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச டோனர், உங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற டோனர் நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டோனிங் வந்து நம்ம ஃபேஸ்ல போட்டுட்டு அப்படியே விட்டுட வேண்டியதுதான். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும், ரொம்ப வாட்டரியா தான் இருக்கும். ஸோ ஒரு காட்டன் பேட்ல எடுத்துட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க வாஷ் பண்ணி விடணும்னு அவசியமே இல்லை. அது வந்து நம்ம ஸ்கின்னோடய வந்து வாட்டர் மாதிரி இருக்கனால அப்சர்வ் ஆயிக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதுல முன்ன பின்ன ஏதோ இருந்ததுன்னா நீங்க டெஸ்ட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான் பண்ணும். எப்பவுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சீரம்.
சீரமும் அதே மாதிரி தாங்க. சீரம் என்ன பண்ணும்னா இது ஒரு கான்சென்ட்ரேட்டட் டோனரோட அடுத்த கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் தான் சீரம் சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் மேக்ஸிமம் வரும். லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கனால நம்ம நெக்ஸ்ட் டோனிங்க்கு அடுத்தது படியா நம்ம இது வந்து போட்டோம்னா நம்ம ஸ்கின்குள்ளார ஈஸியா அப்சர்வ் ஆகும். ஒயிட்னிங் சீரம் ஆகட்டும், இல்ல பிரைட்னிங் சீரம் ஆகட்டும், இல்ல பிளிமிஷஸ் கண்ட்ரோல் பண்ற சீரம் ஆகட்டும், ஆக்னே கண்ட்ரோல் பண்ற சீரம் ஆகட்டும், அது நீங்க டைரக்டா அப்ளை பண்ணும்போது அது உங்க ஸ்கின்னோட வந்து ஈஸியா அப்சர்வ் ஆகும். அது உரிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒரு மாய்ஸ்சரைசேஷன். ஸோ மாய்ஸ்சரைசேஷனுக்கு நீங்க யூஸ் பண்றது வந்து ஜெல் பேஸ்ட், இல்லைன்னா கிரீம் பேஸ்ட், இல்லைன்னா லைக் லோஷன் பேஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க உங்க ஸ்கின்க்கு ஏத்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கறனால இது வந்து சீரம்க்கு அடுத்தபடியா தான் நீங்க வந்து போடணும். வந்து நீங்க ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க. உங்க ஸ்கின்னுக்கு உரிய மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் டெஃபினட்டா. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் SPF தாங்க. சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து கண்டிப்பா அவசியம். மேக்ஸிமம் எல்லா SPF கிரீமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்த டாப் கோட்டா இருக்கும். நல்ல ஒரு திக் லேயர் ஆஃப் சன்ஸ்கிரீனை வந்து உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு சன் கிட்ட இருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். மினிமம் வந்து 20 SPF 20ல இருந்து யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் 50 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ரொம்ப அதிகமா வெயில்ல வேலை செய்றீங்க, வெயில்ல நமக்கு அதிகமா படும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வெளி வேலை அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு SPF 50 யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்க ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்கின் கேர் ரூட்டீன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த ஐ கிரீம் தாங்க. ஐ கிரீம் வந்து உங்க கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையம் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ், wrinkles அந்த ப்ராப்ளம்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நீங்க வந்து டே அண்ட் நைட், காலையிலயும் நைட்டும் வந்து கண்டிப்பா ஒரு ஐ கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதுதாங்க நம்மளோட ஸ்கின் கேர் ரூட்டீன். கண்டிப்பா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். அடிஷ்னலா இந்த ஷீட் மாஸ்க் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்லாம் எப்ப மெலாஸ்மா ஆகட்டும், இல்ல பிம்பிளுக்கு வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்லாம் தருவாங்க, அதெல்லாம் எப்ப யூஸ் பண்ணணும்னு நான் வந்து சொல்லிடுறேங்க. நீங்க எப்பவுமே அது எப்ப யூஸ் பண்ணணும்னா சீரம்க்கு அடுத்தபடியா உங்களோட ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், இல்ல மெடிக்கல்ல இருந்து உங்களுக்கு உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண ஏதாச்சும் ஒயிட்னிங் கிரீம் ஆகட்டும், இல்ல பிரைட்னிங், இல்ல மெலாஸ்மாக்கு, இல்ல பிக்மெண்டேஷனுக்கு ஏதாச்சும் கிரீம் கொடுத்தாங்கன்னா அந்த கிரீமை வந்து நீங்க சீரம்க்கு அடுத்தபடியா யூஸ் பண்ணணும். அண்ட் நேச்சுரலா வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா எப்படி அப்படின்னு கேட்பீங்க. நிறைய வீடியோஸ், இன்னும் வர வீடியோஸ் அதுலயும் நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபிளாக்ஸீட் ஃபேஷியல்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா அதுவும் செக் அவுட் பண்ணுங்க. அது இதே மாதிரி தான் ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீனுக்கு தேவையான எப்படி எல்லாம் பண்ணலாம், ஃபிளாக்ஸீடை வச்சு எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து அந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். அது நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் போய் செக் அவுட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா கண்டிப்பா அதை நீங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல காமிக்கிற பேக் அதெல்லாம் எப்ப போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு திரும்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மித்த ஸ்கின் கேர் ரூட்டீன், அதாவது டோனிங்ல இருந்து நீங்க அதே மாதிரி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care. Tata, bye.